ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, மீஷோ செல்லர் அக்கௌண்ட்டில் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தெரியல. அதாவது மீஷோ கஸ்டமர் கேர்கிட்ட எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணுறது, இல்லை அதுக்கு எப்படி டிக்கெட் ரைஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரி, ஓகே, அது ஒரு கிளியராக வீடியோவாக கொடுத்துட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எல்லா டவுட்டுக்குமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியரான ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி மீஷோவை பற்றின உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இன்னும் வேறு ஏதாவது கிளியராக வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்டில் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு இதே மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணணும், சின்னதாக ஏதாவது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே ஜாப்னு டைப் பண்ணுங்கள். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் ஐடியா நிறைய கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இது வந்து நம்மளோட செல்லர் அக்கௌண்ட் தான், அதாவது என்னோடய செல்லர் அக்கௌண்ட் தான் இது. இதில் வந்து இப்போ எனக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ ரெடி டு ஷிப் டேப்லேயே வந்து என்னோடய ஆர்டர்ஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம மெனு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மெனு ஆப்ஷனில் போயிடலாம். மெனு ஆப்ஷனில் போயிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தேன்னா அதில் சப்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்கு மேலே சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணுனா இங்கே வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ இதில் நம்ம எந்த கேட்டகரியில் நமக்கு ப்ராப்ளம் அப்படின்றத ஃபஸ்ட்டு கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதாவது ரிட்டர்னில் ப்ராப்ளம் இருக்கா, இல்லைனா ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லைனா கேட்லாக் அப்லோட் பண்ணும்போது அது வந்து லைவ்க்கே வரமாட்டேங்குது, இல்லை QC எரரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ப்ராப்ளத்தை இதில் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். இதில் எல்லாத்துக்குமே வந்து நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன், பாருங்கள், புரியும். ஸோ நிறைய பேருக்கு இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் வந்து எனக்கு எடுத்துக்கல, இன்னும் கொரியர்லேருந்து வரல அவங்க பிக்கப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதே நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது இந்த வீடியோவில் கிளியராக பார்த்துடலாம். ஆர்டர் அண்ட் டெலிவரின்னு இருக்குல்லையே, அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆப்ஷனே அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் நான் பிக்கப் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். மை ஆர்டர் வாசன்ட் பிக்கப்டு. ஸோ அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனே அதுதான் இருக்கும். ஏன்னா அது நிறைய பேருக்கு காமனாக நடக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக்கு. ஸோ அதனால் மீஷோ சைட்லேருந்தே அதை வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்து அங்கே கேட்கும். நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணும்போது நம்ம 2 முக்கியமான விஷயம் வந்து எந்த டிக்கெட் ரைஸ் பண்ணாலும் இந்த 2 விஷயம் முக்கியமாக நம்ம பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன ப்ராப்ளமோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் ஐடி நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். நான் இப்போ உங்களுக்கு அதுவும் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆர்டர் அண்ட் டெலிவரியில் நமக்கு ப்ராப்ளம் சொல்லி அவங்க சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைமிங் கொடுத்துருப்பாங்க. இந்த 11 AM ஈவினிங் வரைக்கும் இந்த டைமிங்கில் தான் பிக்கப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அது எல்லாமே நம்ம கரெக்டாக தான் இருக்குன்னா, ஸோ ரேஸ் டிக்கெட்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்டர் ஐடியும் ஸ்க்ரீன்ஷாட்டும் நம்ம வந்து இப்போது அங்கே மேனுவலாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பிஃபோராக இந்த கொடுத்துருக்க டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கிளியராக படிச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் இந்த ஒரே டீட்டெயில் இருக்காது. ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல இருக்க டீட்டெயில்ஸ் வந்து மாறும். ஸோ அந்த டீட்டெயில் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கா, நம்ம அது பிரகாரம் எந்த தப்பும் பண்ணாமல் எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறமான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ அதை ஓப்பன் பண்ண ரைஸ் டிக்கெட் கொடுத்தோன்னே எந்த கொரியர் பார்ட்னர் வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணலன்னு கேட்பாங்க. ஸோ அந்த கொரியர் பார்ட்னரோட நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஒவ்வொரு ஆர்டருக்கும் வேறு வரும், அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப் ஆர்டர் நம்பர்னு இருக்கு இல்லையா இந்த இடத்துல. ஸோ சப் ஆர்டர் நம்பர்னால் நம்மளோட ஆர்டர் நம்பர், அது நம்ம என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து பிஃபோராக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். ஸோ நான் அதுவும் இப்போ உங்களுக்கு டெமோவே காட்டுறேன் பாருங்கள். சப் ஆர்டர் நம்பர்னால் எங்கே போய் எடுக்கிறதுன்னு சில பேருக்கு டவுட் வரலாம். இப்போ நான் அப்படியே பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு நம்மளோட ஆர்டர் டேப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் போயிடலாம். நம்ம ஆர்டர் டேப் ஓப்பன் பண்ணோன்னே ஆர்டர் ரெடி டு ஷிப்பில் தான் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டே காட்டுது பாருங்கள் ஆர்டர் நம்பர். அது கிடையாது, அது வந்து ஆர்டர் நம்பர் மட்டும் தான். அவங்க அங்கே கேட்டிருந்தது சப் ஆர்டர் ஐடி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து கீழே காட்டுது பாருங்கள். அந்த லேபிள் நாட் டவுன்லோடருக்கு மேலே இருக்க அந்த சப் ஆர்டர் ஐடியை தான் நம்ம வந்து காப்பி பண்ணோம். ஆக்சுவலி வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எப்படியோ இது மாற்றி இந்த நம்பர் பண்ணிட்டோம். ஸோ இது பண்ணக்கூடாது. கீழே இருக்கிற சப் ஆர்டர் ஐடியை தான் நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கணும்.
இதை காப்பி பண்ணி இப்போ நம்ம வந்து திரும்பவும் அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். மீஷோவோட அந்த சப்போர்ட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போயிட்டு நம்ம இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிஃபோராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல காட்டுது பார்த்தீங்களா, பிரேசிங் சூனுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி அது பிரேஸ்ட் ஆகிடுச்சா, அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்கும் மேலே ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக நம்மளை வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ண சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம ஏதாவது ஆர்டர் ஐடி தப்பாக போட்டோம் அப்படின்னாலும் அதுவும் வந்து அவங்க ரெஃபர் பண்ணிப்பாங்க. அதுக்காக தான் இது வந்து கேட்குறாங்க. ஸோ இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வந்து அங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம டிக்கெட் வந்து சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு சில டிக்கெட்டுக்கு வந்து 2 to 3 ஹவர்ஸில் பண்ணுவாங்க. ஒரு சில டிக்கெட்ஸ்க்கு அதான் ப்ராப்ளத்தை பொறுத்து ஒரு சில டிக்கெட்ஸ்க்கு வந்து 8 ஹவர்ஸ்க்கு ஆகுது. நான் அதுவும் இப்போ காட்டுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க டிக்கெட்ஸ்க்கு அவங்க எல்லாத்துக்குமே ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணலை, அவங்க எந்த ரீப்ளேயும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் இல்லை, ப்ராப்பராக ரீப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. நான் என்னோடய ப்ரொஃபைலில் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஆனால் நம்ம வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணணும். என்ன பிரச்சனையும் நம்ம அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரியில் நம்ம அப்லோட் பண்ணலாம். நம்மளோட ப்ராப்ளத்துக்கு அவங்க சீக்கிரமாகவே ஒரு சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக கொடுத்துட்றாங்க. நான் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு டெலிவரி சர்வீஸ் வந்து என்னோடய ஆர்டரை பிக்கப் பண்ணவே இல்லை. இது வந்து ரொம்ப ரெகுலராக வந்துகிட்டே இருந்தது. இதனால் எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து மிஸ் ஆச்சு. சரி, நம்ம ஸ்டார்டிங்கில் ஆனால் அவங்க எனக்கு கால் பண்ணுறாங்க, வந்துட்டாங்களா, பிக்கப் பண்ணிட்டாங்களா, இப்படியெல்லாம் கால் பண்ணுறாங்க. பட் ஆனால் என் பார்சல் வந்து பிக்கப் பண்ணவே இல்லை. ஸோ இதனால் எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ப்ரொஃபைலில் ஆர்டர் இல்லாமல் மைனஸில் போயிட்டே இருந்துச்சு. அதாவது கேன்சலில் நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அது நம்மளோட ப்ரொஃபைலுக்கு வந்து ஒரு பிளாக் மார்க் ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணேன், இவங்களோட இதுவே நமக்கு வேண்டாம், இதனால் ஆர்டர்ஸே நமக்கு வரலைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நான் வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஸோ அந்த டெலிவரி பார்ட்னரோட நேமை செலக்ட் பண்ணி இவங்க எப்பயுமே எனக்கு ப்ராப்பராக வந்து பிக்கப்பே பண்ண மாட்டுறாங்க. பட் கால் மட்டும் பண்ணுறாங்க, பார்சல் ரெடியாக இருக்கா, இப்போ வர போகிறேன்னு சொல்லி. பட் ஆனால் பார்சலே பிக்கப் பண்ண மாட்டுறாங்க. இதனால் கிட்டத்தட்ட எனக்கு வந்து 17 ஆர்டர் எனக்கு லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி நான் வந்து போட்டிருந்தேன். அவங்க அதே மாதிரி கேட்டாங்க, நல்லா அதாவது இதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் வரலைன்னா பரவாயில்லையா, கன்ஃபார்மாக இதை வந்து திருப்பி நம்ம ரெட்டிஃபை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி, எனக்கு வந்து பரவாயில்ல, ஆர்டர் வந்தோம் அதை அவங்க பிக்கப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்களால ஆர்டரே வரலைன்னா நம்ம அட்லீஸ்ட் நம்ம ப்ரொஃபைலுக்கு ஒரு மைனஸ் ஆகாமலாது இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் என்ன சொல்லிட்டேன், ஓகே ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் திருப்பி ரீப்ளே பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு. ஸோ அவங்களும் அதேபடி ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு அந்த டெலிவரி கொரியர்லேருந்து எனக்கு எந்த ஆர்டர்ஸுமே வர்றது கிடையாது. ப்ராப்பராக எனக்கு மற்ற டெலிவரி கொரியர்ஸில் ஆர்டர் வருது. அவங்க கரெக்டாக அதை பிக்கப் பண்ணிக்கிறாங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ ஆனால் மீஷோவில் இருக்கக்கூடிய இந்த மீஷோ செல்லர் அக்கௌண்ட்டில் நம்ம ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், ஒரு மைனஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன், அதாவது கஸ்டமர் ரிட்டன். டெலிவரி கொரியர் ரிட்டனாக வந்தால் நமக்கு எந்த மைனஸும் கிடையாது. ஸோ நம்ம எப்படி அனுப்புகிறோமோ அதே மாதிரி வந்துடும். பட் கஸ்டமர் ரிட்டன் போட்டுட்டாங்க ப்ராடக்ட்டை அப்படின்னா நமக்கு அந்த ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து டபுள் சார்ஜஸ் நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஒரே ஒரு மைனஸ் தான் மீஷோவில் இருக்கிறது. இதுக்கு நம்ம எப்படி இதை சரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா ஒரு பொருளுக்கு, அதில் ப்ரைஸிங்கு இந்த ஷிப்பிங்கும் கணக்கு பண்ணி ஒரு பொருளுக்கு கூட ஒரு 20 ரூபா 30 ரூபா வந்து நம்ம அந்த பொருளோட விலையில் இதையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மைனஸையும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஸோ வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறனால எதாவது ப்ராப்ளம் வருமா, பேன் கார்டு ஆதார் கார்டு கொடுக்குறனால எதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோடய ப்ரொஃபைல் தான் இப்போ உங்களுக்கு நான் காமிச்சேன். எனக்கு வந்திருக்க ஆர்டரு இது வரைக்கும் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் எப்படி சரி பண்ணியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாகவே நான் காமிச்சிட்டேன். ஒரே ஒரு மைனஸ் வந்து கஸ்டமர் ரிட்டர்ன் போட்டாங்கன்னா நம்மக்கிட்ட வந்து டபுள் ஷிப்பிங் சார்ஜஸ் எடுக்கிறாங்க. அதை மட்டும் தான் நம்ம வந்து கரெக்டாக நம்மளோட ப்ரைஸிங்கில் எக்ஸ்ட்ராவாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு எந்த ப்ராப்ளமுமே நமக்கு வராது. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட பொருளை வீட்டிலேருந்து ஜிஎஸ்டி இல்லாமல் மீஷோவில் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது தெரியலனா நான் வந்து நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இல்லாமல் மீஷோ செல்லர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, ப்ராடக்ட் எப்படி அப்லோட் பண்ணுறது, பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன். அது வீடியோ செக் பண்ணிவிட்டு நீங்களும் உங்களோட அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி ப்ராடக்ட்டை சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மார்ஜின் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ராடக்ட் ரிட்டர்ன் வந்து அது நம்ம மைனஸில் போகாமல் க்ளைம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான், வேறு எந்த ப்ராப்ளமும் வராது. தைரியமாக நீங்கள் வந்து சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு ஆர்டர்ஸ் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் பேர் எனக்கு ஆர்டரே வரல, நான் ப்ராடக்ட் அப்லோட் பண்ணி இவ்வளோ நாள் ஆகுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க. அது நம்மளோட ப்ராடக்ட்டை பொறுத்து தான் இருக்குது. நம்ம ட்ரெண்டிங் ப்ராடக்டாக கொஞ்சம் நிறைய பேர் சர்ச் பண்ணுற ப்ராடக்டாக
அதிகமாக யூஸ் பண்ணுற ப்ராடக்டாக செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதுல கொஞ்சம் உங்களுக்கு கவனத்தை அதிகமாக வச்சு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுங்கள். அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும். ஆர்டர்ஸ் வந்து சீக்கிரமாகவும் வரும். அதே மாதிரி ஜிஎஸ்டி இல்லாமல் ஆர்டர் வருது அப்படின்னா நம்மளோட அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க ஆர்டர்ஸ் மட்டும்தான் வரும். அதர் ஸ்டேட் ஆர்டர்ஸ் வந்து வரவே வராது. ஏன்னா நம்ம வந்து அதர் ஸ்டேட் போனால் ஜிஎஸ்டி மாறிடும். ஸோ ஜிஎஸ்டி இல்லாமல் நம்ம இங்கேருந்து அதர் ஸ்டேட்டுக்கு அனுப்ப முடியாது. அதனால தான் அதர் ஸ்டேட் ஆர்டர்ஸ் வந்து நமக்கு வராது. நம்ம தமிழ்நாடுக்குள்ளே இருக்க ஆர்டர்ஸ் எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஆர்டர்ஸ் வந்து நமக்கு வரும். அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களோட மீஷோவை பற்றின டவுட் எல்லாமே ஓரளவுக்கு நான் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு அதை சொல்லுங்கள். ஒரு சின்ன மோட்டிவேட்டாக இருக்கும். அப்படியே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.